அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்ஆர்ஐயாக இருக்கக்கூடிய நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் செய்யலாம்னு இருக்கும்போது அப்போ தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே உருவாகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா அப்படின்னு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்க டைரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். என்ஆர்ஐயாக இருக்கக்கூடிய சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு நாலேஜ் இருக்குது, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா அல்லது ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன் தரக்கூடிய லோ காஸ்ட் இன்வெஸ்டிங் மெத்தடில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கை பற்றி இப்போ பார்ப்போம். இந்தியாவில் உள்ள இந்தியன் ரெசிடென்ட்ஸ், அதாவது நார்மல் டிமெட் அக்கௌண்ட் மூலமாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு மோஸ்ட் ஆஃப் புரோக்கர் ஈக்விட்டி டெலிவரிக்கு 0 புரோக்கரேஜை தான் கொடுக்குறாங்க. அதே நீங்கள் என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் மூலமாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது புரோக்கரேஜ் சார்ஜாக 0.5% மினிமமாக எல்லா புரோக்கரேஜஸ்லையும் சார்ஜ் பண்ணுறாங்க. சில புரோக்கரேஜஸில் இதை விட அதிகமாகவும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக்ஸில் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னாக்க அதுக்கு 0.5%, அதாவது கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரையும் புரோக்கரேஜ் சார்ஜஸாக மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிடி சார்ஜஸ், எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ், செபி ஃபீ, ஜிஎஸ்டி 18%, ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணக்கூடிய 1 lakhக்கு கிட்டத்தட்ட 750 ரூபா வரையும் நீங்கள் சார்ஜஸாக பே பண்ணுறாப்புல இருக்கும். இது இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ரீபேலன்சிங் பண்ணும் போதும் அதுக்கான புரோக்கரேஜ் சார்ஜ் 0.5%ம் டேக்ஸஸும் பே பண்ணணும். அது இல்லாமல் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கும் டேக்ஸ் கட்டுறாப்புல இருக்கும். இது டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஆகும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன சார்ஜஸ் ஆகும்னு பார்ப்போம். நீங்கள் 1 லட்ச ரூபாயை ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால், உதாரணத்துக்கு ஷரியா கம்ப்ளைண்ட் டாடா எத்திக்கல் ஃபண்டை நான் எடுத்திருக்கேன். இந்த டாடா எத்திக்கல் டைரக்ட் ஃபண்டில் 1 lakhக்கு 1 yearக்கு 0.66% எக்ஸ்பென்சிவ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சார்ஜ் எதுக்காக உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்கனாக்க, இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டு மேனேஜர் இருப்பாங்க. அதுக்கான எக்ஸ்பென்சஸ், இந்த ஃபண்டை வாங்கக்கூடிய புரோக்கரேஜ் ஃபீஸ், இது சம்மந்தப்பட்ட அனாலிசைஸ் பண்ணக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து தான் 1 lakhக்கு 1 yearக்கு 0.66% எக்ஸ்பென்சிவ் சார்ஜாக இன்வெஸ்டர்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய 1 lakhக்கு ஸ்டாம்ப் டியூட்டியாக 0.005%, அதாவது 1 lakhக்கு 5 ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1 time சார்ஜஸ் தான். இந்த சார்ஜஸில் என்னென்ன இன்க்ளூடிங்னா, 1 yearல உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஸ்டாக்ஸை ஃபண்டு மேனேஜர் ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாங்க. நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுவாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்ஸை எக்ஸிட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்க வாங்கக்கூடிய விற்கக்கூடிய புரோக்கரேஜ் சார்ஜஸ் ப்ளஸ் டேக்ஸஸும் அவங்களே வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு பே பண்ணிடுவாங்க. இதுதான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் 1 lakhல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 665 ரூபா தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. டிடிஎஸ் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் கம்பேரிஷனை பார்ப்போம்.
இப்போ நார்மல் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் டேக்ஸை ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைத்த லாபத்தில் டேக்ஸ் கட்டினா போதும். இது நார்மல் டிமெட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு. இதே என்ஆர்ஐயாக இருக்கக்கூடிய என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் நீங்கள் ஸ்டாக்கை விட்டு எக்ஸிட் ஆகும்போது உங்கள் புரோக்கரேஜில் வந்து உங்களுடைய புரோக்கர்ஸ் வந்து டிடிஎஸை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு வந்து நார்மல் டிமெட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 10% வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து 20% வரையும் டிடெக்ட் பண்ணுவாங்க. நார்மலான டிமெட் அக்கௌண்ட் மூலமாக டைரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸை விட என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் மூலமாக டைரக்ட் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகம். 1 லட்சத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரையும் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி அது இதுன்னு சேர்த்து 250 ரூபா வரையும் ஆகும். எல்லாம் சேர்த்து 750 ரூபாய் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்ஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து டிடிஎஸாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் புரோக்கரே உடனே டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும் போது தான் உங்களுக்கு டிடெக்ட் ஆன டிடிஎஸை வந்து ரீஃபண்ட் வாங்க முடியும். இப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், டைரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு. மியூச்சுவல் ஃபண்டோடையும் ஸ்டாக்கோடையும் சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம், எது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. டாடா எத்திக்கல் ஃபண்டு வந்து 5 இயர்ஸ் ரிட்டர்னாக 13.17% வந்து ரிட்டர்னை கொடுத்துருக்கு. நீங்கள் மல்டிபிளாக ஷரியா காம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஷரியா காம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸோடைய பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி 500 ஷரியா பெஞ்ச் மார்க். இதை தான் நம்ம நார்மலாக ஷரியா காம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா இந்த நிஃப்டி 500 ஷரியா பெஞ்ச் மார்க்கை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அதனால நிஃப்டி 500 ஷரியா பெஞ்ச் மார்க்கை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். 5 இயர்ஸ் ரிட்டர்னாக கிட்டத்தட்ட 14% வந்து ரிட்டர்னாக கொடுத்துருக்கு. டாடா எத்திக்கல் ஃபண்டு வந்து சின்ஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து 17% கொடுத்துருக்கு. இப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸில் நல்ல நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண முடியும். அதே போல் பர்ஃபார்ம் இல்லாத ஸ்டாக்ஸ் எக்ஸிட் பண்ணி ரீபேலன்சிங் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னாக்க நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் டைரக்ட் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய நிஃப்டி 500 ஷரியா பெஞ்ச் மார்க்கை வந்து நீங்கள் பீட் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸுடைய ஷரியா நிஃப்டி 500 பெஞ்ச் மார்க் 14%னா நீங்கள் வந்து 17-18% வரையும் சிஏஜிஆர் பீட் பண்ணியிருந்தீங்கன்னாக்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ண புரோக்கரேஜ், ஸ்டாம்ப் டியூட்டி, டிடிஎஸ் அமௌண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணுனா உங்களுக்கு வந்து டைரக்ட் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ப்ராஃபிட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் கிடைச்சா போதும், அதே வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் வந்து லோ காஸ்ட்டாக இருக்கணும்னா உங்களுக்கு பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு தான். மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஆவரேஜாக சிஏஜிஆர் வந்து 15% கொடுக்குது. இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னாக்க 1 லேக்குக்கு 665 ரூபா தான். எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ஸ்டாம்ப் டியூட்டியோட ஆகக்கூடிய சார்ஜஸ்ஸு. நீங்கள் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். எந்த ஸ்டாக்ஸை எப்போ வாங்கணும், எப்படி எக்ஸிட் பண்ணணும், அந்த டென்ஷன் எதுவுமே கிடையாது. உங்கள் ஃபண்டு மேனேஜர் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இது உதாரணத்துக்கு சொன்னோன்னா, நீங்களே ஒரு டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்தாக்க செல்ஃபாக ட்ரைவ் பண்ணுறது வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக ஃபோக்கஸோட ரோட் கண்டிஷன், டிராஃபிக், டிரைவிங் திறமை இதெல்லாம் வச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமோ அதே போல் தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு டிரைவரை ஹையர் பண்ணி
அந்த ரெஸ்பான்சிபிளை டைவர்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தாப்பில் சீட்டில் உட்காந்து ஹாயாக ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணலாம். இதான் டிஃப்ரெண்ட்டு ஸ்டாக்கில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும். ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் 3 இருக்குது. டாடா எத்திக்கல் ஃபண்ட், டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட், குவாண்டம் எத்திக்கல் ஃபண்ட் அப்படின்னு எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சரியாக கம்ப்ளைண்ட்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுவரையும் கம்பேர் பண்ணி பார்த்ததில் என்ஆர்ஐ இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். அதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாப்பி இன்வெஸ்டிங். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.